நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல்ல திடீர்னு இவருக்கு பதிலா இவர் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு வர மாதிரி நல்லா போயிட்டு இருந்த ஐபிஎல் தொடரில் இவருக்கு பதிலா இவர் விளையாட போறாரு, இல்ல அவருக்கும் பதிலா வேற ஒரு பிளேயர் விளையாட போறாரு அப்படின்னு நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்து வர இருக்கு. அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் அப்படிங்கறதுல இப்ப வரைக்கும் ஒரு அணி கூட பிளே ஆஃபுக்கு முன்னேறல. கிட்டத்தட்ட 6 அணிகள் இதற்கான போட்டிகளில் இருக்காங்க. 3 அணிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியேறிட்டாங்க. இன்னொரு அணி 7வது அணி பார்த்தோம் அப்படின்னா புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மட்டும் அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் மிக முக்கிய அணியாக பார்க்கப்படுற 3 அணிகளில் இருந்து மாற்று வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதில் முதல் மாற்று வீரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ் அணியோட ஜாஸ் பட்லருக்கு பதிலாக இலங்கையை சேர்ந்த வீரரான குஷால் மெண்டிஸ் விளையாடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜாஸ் பட்லர் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு மிகவும் முக்கியமான ஒரு வீரராக பார்க்கப்படுறாரு. அவங்க இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னாடி இருக்கிறதுக்கு காரணம் அவரோட பேட்டிங்கும் கூட. ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் சாய் சுதர்ஷன், இன்னொரு பக்கம் சுப்மன் கில், அதுக்கப்புறமா ஜாஸ் பட்லர், இவங்க 3 பேரும் தான் அந்த அணியோட பேட்டிங்கில் மிக அசுரத்தனமான ஃபார்மில் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ இப்போ இவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்கியூசனுக்கு பதிலாக கெய்லி ஜெமிசனை மாற்று வீரராக அறிவிச்சிருக்காங்க. இவங்களுமே பிளே ஆஃப் ரேஸில் இருக்கிறனால இந்த மாற்றம் அப்படிங்கிறது அந்த அணிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் காயமடைந்த மயங்க் யாதவுக்கு பதிலாக ரூர்கி சேர்க்கப்பட்டிருக்காரு. மயங்க் யாதவ் ஏற்கனவே இந்த ஐபிஎல் போட்டியிலே பாதியில தான் விளையாட ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள மறுபடியும் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது அவரோட ஃபியூச்சரையே கேள்விக்குறி ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சீசனில் ஐபிஎல்ல 4 போட்டியில் விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சீசனில் சில போட்டிகளில் விளையாடி இருக்காரு. அவ்வளோதான் அவரோட ஐபிஎல் கரியரே இந்த 2 வருடங்களில். அதை தாண்டி தொடர்ந்து இன்ஜுரியினால் பாதிக்கப்பட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு வேகப்பந்து வீச்சாளருக்கு சரியானது கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி, இந்த அணியில் மிச்சல் ஸ்டார்க் இடம்பெற மாட்டார் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. WTC ஃபைனலில் அவர் இடம்பெற்றிருக்கிறனால ஆஸ்திரேலியா போன அவர் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஃபேப் டியூப்ளசிஸும் அந்த அணியில் இல்லை. ஸோ இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணியிலையுமே அவங்களோட ஓப்பனரான ரயன் ரெக்கில்டன், ஆல்ரவுண்டரான கார்பின் பாஷ், அதுக்கப்புறமா ஒன் டவுனில் இறங்கக்கூடிய வில் ஜாக்ஸ், இவங்க 3 பேருமே பிளே ஆஃபில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு காலக்கெடு அப்படிங்கிறது விதிச்சிருக்காங்க. 26ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆனாலும் அந்த அணி வீரர்கள் நாடு திரும்பணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா 26ஆம் தேதி மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதக்கூடிய ஒரு மிக முக்கியமான போட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த போட்டியில் இந்த 2 அணிகளுக்குமே முக்கியமான வீரர்கள் இல்லாமல் மாற்று வீரர்களை வச்சு தான் அவங்க விளையாடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அதே மாதிரி 27ஆம் தேதியும் ஒரு போட்டி இருக்கு. அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் RCB விளையாட இருக்காங்க. ஸோ அந்த அணியிலேயுமே சில வீரர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் RCB அணிக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெசல்வுட் காயத்திலிருந்து மீண்டிருக்காரு. ஆஸ்திரேலியா போன அவர் மறுபடியும் இந்தியாவுக்கு வரப்போறாரு. பிளே ஆஃப்க்கு முன்னாடி வரைக்கும் எஞ்சி இருக்கிற போட்டிகளில் RCBக்காக அவர் விளையாடி கொடுக்க போறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் ஒரு குட் நியூஸாக அமைஞ்சிருக்கு. எது எப்படி பார்த்தாலும் புதிய வீரர்கள் அடாப்ட் பண்ணி விளையாடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முறை IPLல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.